இதன் மூலமா சேலத்தில் கிடைக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அப்படின்றது பாமகவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். அண்மையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சேலத்தை மையப்படுத்தி பரப்புரை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். பிரியன், தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வேட்பாளர் பட்டியலில் அன்புமணி ராமதாஸ் போட்டியிடவில்லை, சௌமியா அன்புமணி போட்டியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அவங்க குடும்பத்தை சேர்ந்த யாரும் நேரடியாக தேர்தல் களம் காணல. பட் தங்கர் பச்சன் களமிறங்கியிருக்காரு, வழக்கறிஞர் பாலு அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்காரு. உங்களுடைய பார்வை என்ன? வெற்றி வாய்ப்பு அப்படின்றது பாமகவுக்கு எந்த இடத்துல இருக்கு? வணக்கம் சார். அதாவது பாமகவுடைய லிஸ்ட் பார்த்தேன். பட் அதில் 2-3 கேண்டிடேட் கொஞ்சம் நல்ல கேண்டிடேட், கொஞ்சம் டஃப்பான ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் வழக்கறிஞர் பாலு, அப்புறம் ஆரணியில் கணேஷ்குமார் முன்னாள் எம்எல்ஏ, கடலூர் தங்கர் பச்சான், இவங்க 3 பேருமே ஒரு நல்ல கேண்டிடேட்டை ஒரு நல்ல ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாலு ஏற்கனவே ஜெயங்கொண்டான் சட்டமன்ற தொகுதியில் நின்னாரு, அங்கே அவர் தோத்துட்டார் லாஸ்ட் டைம். திண்டுக்கல்ல திலகபாமா, கவிஞர் திலகபாமா நிற்கிறாங்க. அவங்க லாஸ்ட் டைமும் அவங்க தான் நின்னா நினைக்கிறேன். பட் ஆனால் திண்டுக்கல்ல ரொம்ப மோசமாக லாஸ்ட் டைம் தோத்தாங்க. அந்த அதிமுக கூட்டணி, அதிமுக பாஜக பாமக கூட்டணி கிட்டத்தட்ட 5,38,000 வாக்கு வித்தியாசத்தில் அங்கே திமுக வேட்பாளர் அங்கே ஜெயிச்சாருங்க. வேலுசாமி நினைக்கிறேன், அவர் ஜெயிச்சார் அவரு. ஸோ அப்படி இருக்கும்போது திண்டுக்கல்ல வெற்றி வாய்ப்புகள் இந்த வாட்டியும் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி அரக்கோணத்தில் ஜெகத்ரட்சகன் ஒரு நல்ல கேண்டிடேட்டாக இருக்கார். பாலு ஒரு பாமக ஈக்குவலான கேண்டிடேட்டாக இருந்தால் கூட ஜெகத்ரட்சகனுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆரணியில் கணேஷ்குமார், அவர் ஏற்கனவே செஞ்சியில் எம்எல்ஏவாக இருந்தவர், நல்ல ஒரு இளைஞர், நல்ல முற்போக்கான எண்ணங்கள் கொண்டவர். அந்த ஜாதி ரீதியிலான அரசியலையும் தாண்டி ஒரு மக்கள்கிட்ட கொஞ்சம் ஆதரவு பெற்றவராக கணேஷ்குமார் இருக்காரு. அந்த லோக்கல் பகுதியில் ஒரு காலேஜ்லாம் வச்சு நடத்துறதுனால கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவராக இருக்காரு. ஸோ அதனால அவருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ தங்கர் பச்சான் உங்களுக்கு தெரியும், அவர் நாடுலேருந்து டைரக்டராக இருக்காரு. அவருக்கு கடலூர் மாவட்டம் தான் அவருக்கு சொந்த ஊர் அவருக்கு, பத்திரக்கோட்டை அவருக்கு சொந்த ஊர் அவருக்கு, அந்த ஏரியாவில் தான் இருக்காரு அவர். ஸோ இந்த தொகுதிகளில் பாமக ஒரு நல்ல போட்டி கொடுக்கும். மற்றபடி அவங்க போட்டிருக்கிற மற்ற வேட்பாளர்கள்லாம் எந்த அளவுக்கு ஒரு போட்டியை கொடுப்பார்கள் என்பது தெரியாது. பட் என்ன அடிப்படையான விஷயம் இன்னொன்று இருக்கு. பாமகவுக்கு மற்ற அணியோட ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். பாஜகவுக்கு மத்திய மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் ஒரு செல்வாக்கும் பெரிய அளவுக்கு செல்வாக்கு கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு நீங்க பாஜகவை நம்ப முடியும்னு தெரியாது. அதனால பாமக ஓட்டுல மட்டுமே அது ஜெயிக்கணும்னா பாமக மற்ற கம்யூனிட்டி ஓட்டை வாங்கணும், தலித் ஓட்டை வாங்கணும், சிறுபான்மையோர் ஓட்டை வாங்கணும். வாங்கினா தான் பாமக வின் பண்ண முடியும். போன சட்டமன்ற தேர்தலில் 23 தொகுதிகளில் போட்டி போட்டு 5 தொகுதிகளில் தான் வின் பண்ணாங்க. 2 தொகுதி சேலம், 2 தொகுதி தர்மபுரி, 1 தான் விழுப்புரத்தில் வின் பண்ணாங்க. 18 தொகுதிகளில் தோத்தாங்க. அந்த 18 தொகுதிகளில் 15 தொகுதிகள் கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற கிடைச்சிருக்கிற பார்லிமெண்ட் தொகுதிக்குள்ள இருக்கிற தொகுதிகள் தான், சட்டமன்ற தொகுதிகள் தான். அதெல்லாம் ரொம்ப வன்னியர்கள் அடர்த்தியா இருக்கிற இடத்துலயே அவங்க தோத்தாங்க லாஸ்ட் டைம். ஸோ பாமகவுக்கு மற்ற கம்யூனிட்டி ஓட்டும், தலித் ஓட்டும், சிறுபான்மையோர் ஓட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆனால் மட்டுமே அவங்க வின் பண்ண முடியும். அதற்கான சாத்தியங்கள் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியாது. பாஜக பெரிய அளவுக்கு அங்கே செல்வாக்கு இல்லாதனால நான் சொன்ன இந்த 3 கேண்டிடேட் தங்கர் பச்சான், பாலு அண்ட் கணேஷ்குமார் நல்ல கேண்டிடேட் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன். அடுத்ததாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வராமன் இணைகிறார். டாக்டர் இஸ்லாம் சார், வணக்கம். அதிமுக